வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு வந்திருக்காரு. எதுக்காக வருவார்? டிஆர் பாலுவை குறுக்கு விசாரணை செய்கிறதுக்காக சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு அண்ணாமலை வரதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், டிஃபமேஷன் கேஸில். ஆனால் இந்த வாட்டி அண்ணாமலை வந்திருக்கிறது ஆர்எஸ் பாரதிக்கு எதிரான வழக்கில். இந்த வழக்கு பின்னணி என்ன அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் மருந்தி 60க்கும் மேற்பட்டோர் இறந்து போனாங்களே, அந்த காலகட்டத்தில் திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. இந்த ப்ரெஸ் மீட்டில் கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணம் அண்ணாமலையுடைய சதி திட்டம் தான், இதுக்கு சதி திட்டம் தீட்டினது அண்ணாமலை தான், பாஜகவுடைய சதி அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தாரு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக பாஜக செய்த சதி அப்படின்னு வார்த்தைகளை பயன்படுத்தினாரு. அப்பவே மன்னிப்பு கேளுங்க, இல்லைன்னா டிஃபமேஷன் கேஸ் போடுவேன் அப்படின்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தேன். 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு வக்கீல் நோட்டீஸை வந்து அனுப்பியிருந்தார். ஆர்எஸ் பாரதி அவர்கள் மன்னிப்பு கேட்காதனால டிஃபமேஷன் வழக்கை அண்ணாமலை போட்டுட்டாரு. இந்த வழக்குக்காக தான் இன்னைக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு வந்திருக்காரு, சாட்சியம் அளிப்பதற்காக. அண்ணாமலை இன்னைக்கு என்ன பேட்டியில் சொல்லியிருக்காருன்னா, டெஃபினட்டாக டிஆர் பாலு தொடர்ந்த அந்த டிஃபமேஷன் கேஸ்லையும் சரி, நான் ஆர்எஸ் பாரதிக்கு எதிராக தொடர்ந்த டிஃபமேஷன் கேஸ்லையும் சரி, ஆர்எஸ் பாரதிக்கும் டிஆர் பாலுவுக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டிஆர் பாலு தொடர்ந்த டிஃபமேஷன் கேஸில் டிஆர் பாலுவை குறுக்கு விசாரணை செய்தார் போன ஹியரிங்கில் அண்ணாமலை. அப்போது மனைவி பேரில் அண்ணாமலை சொத்துக்கள் சேர்த்திருக்காரு முறைகேடாக அப்படின்னு டிஆர் பாலு வார்த்தையை விட்டுருக்காரு. அப்போவே அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இப்படி சொன்ன பொய்யான அபாண்டமான குற்றச்சாட்டுக்காக டிஆர் பாலுவுக்கு எதிராக டிஃபமேஷன் கேஸ் தொடுக்க எனக்கு பர்மிஷன் கிடைக்கணும், பர்மிஷன் வேணும் அப்படின்னு நீதிபதி கிட்ட முறையிட்டிருக்காரு அண்ணாமலை. நீதிபதி அப்போவே பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இன்னைக்கு அண்ணாமலை சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு வருகை தந்தபோது ஆர்எஸ் பாரதிக்கு எதிரான டிஃபமேஷன் கேஸு தொடர்பான வழக்கில் ஆஜரானப்ப டிஆர் பாலுவுக்கு எதிராக மான நஷ்ட வழக்கையும் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக அண்ணாமலை போட்டிருக்காரு. அப்போ இன்னைக்கு நீதிமன்றம் வந்தது 2 வேளை. மொதல் வேளை ஆர்எஸ் பாரதிக்கு எதிரான கேஸு, இன்னொரு வேளை டிஆர் பாலுவுக்கு எதிராக டிஃபமேஷன் கேஸை புதுசாக போட. ஸோ இந்த செய்தி இன்னைக்கு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்ப 88க்கு அதிகமான வழக்குகளை அவர் வாங்கியிருக்காரு. அதான் அமர் பிரசாத் ரெட்டி குஷ்புக்கு எதிராக சொன்னார். 88 கேசஸ் வாங்கியிருக்காரு அண்ணாமலை. 89 கேசஸ் நீங்கள் வாங்கிட்டு, திமுகவுக்கு எதிராக போராடி 89 கேசஸை வாங்கிட்டு நீங்கள் அண்ணாமலைக்கு எதிராக பேசுங்க அப்படின்னு அமர் பிரசாத் ரெட்டி சமீபத்தில் பதிலடி கொடுத்தாருல, அவ்வளவு கேசஸ். அதுபோக நிறையா திமுகவுடைய முக்கிய தலைவர்களுக்கு எதிராக அண்ணாமலை வழக்கு போட்டு நிறைய வழக்குகளும் நடந்துக்கு இருக்கு. ஒரு தரமான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அண்ணாமலை செயல்பட்டார். அவருடைய காலகட்டத்தில் மாநில தலைவராக அவர் பாஜக ஸ்டேட் பிரசிடெண்டாக இருந்த காலகட்டத்தில் சிறப்பான தரமான எதிர்க்கட்சி தலைவராக அவர் செயல்பட்டார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், சிபிஐ செந்தில் பாலாஜிக்கு விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பியதாகவும், அந்த சம்மனை செந்தில் பாலாஜியும் சரி அவர் சம்மந்தப்பட்ட யாருமே அந்த சம்மனை ரிசீவ் பண்ணவே இல்லை. இமெயில் அனுப்பியிருக்காங்க அந்த சம்மனை செந்தில் பாலாஜிக்கு. அந்த இமெயிலுக்கும் ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸு செந்தில் பாலாஜி தரப்புக்கிட்ட இருந்து இல்லை அப்படின்னு ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் நியூஸ் வெளியிட்டாங்க. இதற்கு செந்தில் பாலாஜி மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல எதுக்காக சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கரூர் ஸ்டாம்பேட் விவகாரத்தில் விஜய்க்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு, செந்தில் பாலாஜிக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. விஜய் பார்த்தீங்கன்னா 15 நாட்கள் கால அவகாசம் கேட்டிருக்காரு. ஏற்கனவே ஷெட்யூல் பண்ண ப்ரோக்ராம் இருக்குது 15 டேஸுக்கு. அதனால் 15 நாட்கள் அதை போஸ்ட்போன் பண்ண வேண்டுகோளை முன் வச்சிருக்காரு விஜய். இந்த பக்கத்து செந்தில் பாலாஜிக்கும் கரூர் ஸ்டாம்பேட் விவகாரத்தில் விசாரணைக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. செந்தில் பாலாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, வர 17ஆம் தேதி என்னை நேரடியாக ஆஜராகி விளக்கம் கொடுக்குமாறு சிபிஐ கேட்டுக்கிட்டாங்க. அதனை ஏற்று வர 17ஆம் தேதி நான் வந்து ஆஜராகிறேன். மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த சம்மனை ரிசீவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை பரப்பிக்கிருக்காங்க, அதை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா, சுப்பிரமணிய சாமி ஒரு பதிவு போட்டிருக்காரு. மோடி ஏன் ட்ரம்பை பார்த்து பயப்படுறாரு, எனக்கு தெரிந்த அமெரிக்கர்கள் மோடி சமரசம் செய்து கொண்டதாக கூறுகிறார்கள். எனக்கு தெரிந்த தகவல்களை தற்போது வரை நான் வந்து வெளிப்படுத்தவில்லை, தற்போது வரை நான் வெளியில் சொல்லலை. அவ்வாறு நான் செஞ்சேன்னா அது மோடியின் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வழிவகுக்கும் அப்படின்னு சுப்பிரமணிய சாமி பேசியிருக்காரு. முழுக்க முழுக்க மோடிக்கு எதிராக வன்மம், அரசியல் காழ்ப்புணர்ச்சி, பொறாமை இது சுப்பிரமணிய சாமிக்கு இருக்குது. அதனால தான் அடிக்கடி மோடிக்கு எதிராக அவர் சோசியல் மீடியாவில் வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால் சுப்பிரமணிய சாமியுடைய இந்த பதிவுகள் எல்லாம் நம்ம பெருசாக எடுத்து வச்சுக்கிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிலடி கொடுக்குறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.